ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு லாங் வீடியோ இது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு வால் ஹேங்கிங் ஐடியா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் 2 அட்டையை ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்திருக்கேன். இதுக்கு சைஸ்லாம் கிடையாது, நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த சின்ன ரவுண்ட் எடுத்துருக்கிறேன். அதில் வந்து நார்மலாக நோட் பேப்பர் எடுத்து அதில் 2 சென்டிமீட்டர் வர வரைக்கும் வெட்டி இந்த மாதிரி ரேப் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி தான் அந்த பெரிய ரவுண்ட்லேயும் பேப்பர் ரேப் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு டைம் பேப்பர் ரேப் பண்ணும்போது நல்லா கம் போட்டு ஸ்டிக் பண்ணணும், இல்லைனா லாஸ்ட்டில் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் உருவிட்டு வந்துடும். எந்த ஒரு கேப்பும் இல்லாமல் 2 ரவுண்டையும் ரேப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது இருக்கட்டும், ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஃப்ளவர்ஸ் செய்ய போகிறோம். அந்த ஃப்ளவர்ஸுக்கு 10 cmக்கு மட்டும் 4 பீஸ் எடுத்திருக்கேன். மீதி எல்லாத்துலேயுமே 8 பீஸ் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளவர் செய்கிறதுக்கு ஃபஸ்ட் நான் 10 cmல ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து ஆப்போசிட் சைடில் ஒரு ஃபோல்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோல்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ட்ரையாங்கிள் ஷேப் உங்களுக்கு கிடைக்கும். அதிலேருந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோல்டு பண்ணணும். நெக்ஸ்ட்டு ரைட் சைடில் ஒரு ஃபோல்டு பண்ணணும். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சின்ன ட்ரையாங்கிள் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுறது கரெக்டு. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு பூவோட இதழ்கள் மாதிரி வரைகிறோம். வரைஞ்சதை அதே ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கணும். வெட்டி எடுக்கும்போது இந்த மாதிரி கிடைக்கும். அதை அப்படியே ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி வரும். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு கிளாஸில் உட்காந்துருக்கிற மாதிரி ஃபீலிங் வந்துடக்கூடாதுன்னு தான் ஏதாச்சும் கடிஜோக் கேட்கலான் இருக்கேன். ஒரு யானை தண்ணிக்குள்ளே குதிச்சா என்ன ஆகும்? இதுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் பேனாவோ இல்லை பென்சிலோ வச்சு இந்த மாதிரி சுருட்டி விட்டால் தான் கொஞ்சம் ஃப்ளவர் மாதிரி ரியலாக தோணுன்றதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். சேம் ஸ்டெப்ஸ் தான், இதே மாதிரி எல்லா இதையும் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெட்டி வச்சுருக்கிற ஒரு ஃப்ளவர் எடுத்து நடுவில் கட் பண்ணி அதில் கொஞ்சமாக கம் போட்டு மேலோட்டு எடுத்து ஒட்டுறோம். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். சேம் ஸ்டெப்ஸ் தான். அடுத்து ஒரு ஃப்ளவர் எடுத்து நடுவில் கட் பண்ணி, ஆனால் அங்கே ஒரு இது தானே கட் பண்ணோம், இங்கே வந்து 2 இதை கட் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி 2 இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதையும் கம் போட்டு ஒட்டுறோம். நெக்ஸ்ட்டு தேர்டாக ஒரு ஃப்ளவர் எடுக்கிறோம். அந்த ஃப்ளவரில் வந்து நடுவில் கட் பண்ணுறோம். ஆனால் இதில் வந்து 3 தான் கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்து வச்சுட்டு அது கம் போட்டு ஸ்டிக் பண்ணுறோம். ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃப்ளவர் எடுக்கிறோம். அந்த ஃப்ளவரில் வந்து கட் பண்ணுறப்ப 6 இதாக கட் பண்ணுறோம். 6 வந்து கட் பண்ணி வெளியே எடுத்துருவோம். அதை வந்து ஸ்டிக் பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் வந்து ஃப்ளவர் சின்னதாக தெரியும். அதுக்காக அந்த 6 இதையும் கட் பண்ணி வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துகிட்டு கம் போட்டு ஒட்டும் போது இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன ஃப்ளவராக வரும். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு நம்ம ஒன்று செஞ்சு வச்சுருந்தோம்ல, ஒரே ஒரு இதை மட்டும் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்துகிட்டு அது மேலே கம் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு 2 இதாக கட் பண்ணோம்ல, அதை எடுத்து மேலே வைக்கணும். நெக்ஸ்ட்டு கம் போட்டுட்டு 3 தான் கட் பண்ணோம்ல, அதை எடுத்து மேலே வைக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த 6 தான் கட் பண்ணோம்ல, அதை எடுத்து மேலே வைக்கணும். அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு ஃப்ளவர் மாதிரி மேக் ஆகும். அது மேலே ஒரு சின்ன பீட்ஸ் எடுத்து வைக்கிறேன். சேம் இதே மாதிரி தான் எல்லா சைஸ் ஃப்ளவர்ஸையும் இந்த மாதிரி எடுத்து வைக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கான ஒரு லீஃப் செஞ்சிடலாம். அதுக்காக ஒரு பிளாக் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அது வந்து 4 டைம் ஃபோல்டு பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெட்டிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற பேப்பரை லெஃப்ட் சைடாகவும் ரைட் சைடாகவும் ஃபோல்டு பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு சேமாக இருக்குதா, அந்த சைடு எட்ஜஸ்லாம் சேமாக இருக்குதான்னு பார்த்துக்கணும். பார்த்துட்டு மேலாப்பில் ஒரு ஃபோல்டு பண்ணுறோம். ஃபோல்டு பண்ணி எடுத்தது மேலே ஒரு ட்ராயிங் வரைவோம், லீஃப் மாதிரி. அந்த ட்ராயிங் வரைஞ்சதுக்கப்புறம் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 4 லீஃப் கிடைக்கும். அதை வந்து லைட்டாக ஓப்பன் பண்ணி விடணும், இல்லைனா இலை தனியாக தண்டு தனியாக கையில் இருக்கும். அடுத்து ஒயிட் கலர் பேப்பரில் சுற்றி வச்சுருக்க இந்த பெரிய அட்டையை எடுத்துகிட்டு 10, 9, 8, 7 அந்த மாதிரி சின்ன ஃப்ளவர்ஸாக எடுத்து அடுக்கணும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் 10 cmக்கு மட்டும்தான் 4 ஷீட் எடுத்திருக்கோம். மற்ற எல்லாத்துக்குமே 8 ஷீட் எடுத்தனால 10 தவிர மற்ற எல்லாத்துலேயுமே 2 ஃப்ளவர் இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த சின்ன ரவுண்டில் ஒயிட் பேப்பர் சுற்றி வச்சுருந்தோம்ல, அதை வந்து எடுத்து நடு சென்டரில் ஒட்டிக்கணும். ஒட்டி முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் பேப்பரில் சின்ன ரவுண்டாக வெட்டி எடுத்துருக்கேன். அதையும் அங்கே ஒட்டி விட்டுடலாம். இப்போ ஆட் பண்ணியிருக்க இந்த ஃப்ளவர் வந்து நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் வீடியோவுக்காக செஞ்ச ஃப்ளவர் தான். அதை தான் இப்போ வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம லீஃப் வெட்டினோம்ல, அதையும் எடுத்து ஒட்டிக்கலாம். 2 சைடு ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். ஆல்ரெடி வெட்டி வச்சுருந்த பிளாக் கலர் பேப்பர் எடுத்து ஒட்டிடலாம். நெக்ஸ்ட்டு குட்டி லீஃபாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் எடுத்து ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்க்காக ஃப்ளவர்ஸு கீழே இன்னும் கொஞ்சம் நிறைய இலையெல்லாம் ஒட்டி வைக்கிறேன். அந்த லீஃப்லாம் ஒட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இந்த வால் ஹேங்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதோட சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆள்னு கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். Until I meet you again, Tata.